ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதிக்கு நம்ம ஃபியூச்சர் எபிசோடில் வரக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஹேமா லக்ஷ்மியோட ஸ்கூலில் ஆனுவல் டே செலிப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. ஹேமா அவங்க அப்பா பற்றின எழுதின ஒரு எஸ்ஸேக்காக அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. அவங்க ப்ரைஸ் வாங்குறத பார்க்குறதுக்காக வேணு, சௌந்தர்யா, பாரதி எல்லாருமே அந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கிறாங்க. லக்ஷ்மி இப்போ அந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கிறாங்க. லக்ஷ்மியை பார்த்த உடனே ஹேமா சமையலம்மா வரலையா லக்ஷ்மி அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரைஸ் வாங்க போகிறேன் அப்படின்னு உன்னோட டேடி, பாட்டி, தாத்தா எல்லாருக்கும் சொன்னல, என்னோட அம்மாட்ட சொன்னையா நீனு அப்படின்னு கேட்குறாங்க லக்ஷ்மி. சமையலம்மா நான் ப்ரைஸ் வாங்கும் போது வந்து பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு கண் கலங்குறாங்க ஹேமா. அவங்க கரெக்டாக ஒரு ஆட்டோ வருது. அந்த ஆட்டோலேருந்து இறங்கி கண்ணம்மா வராங்க. கண்ணம்மாவை பார்த்த உடனே ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க ஹேமா. என்னை மன்னிச்சிடுங்க சமையலம்மா, நான் ப்ரைஸ் வாங்க போகிறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அழுறாங்க. பரவாயில்ல ஹேமா, இதுக்கெல்லாமா அழுவேன், நீ ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கிற அப்படின்னு லக்ஷ்மி என்கிட்ட சொன்னால் நான் அதனால் வந்துட்டேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் ஆனுவல் டே செலிப்ரேஷன் நடக்கிறத காமிக்கிறாங்க. அதில் ஒன் ஆஃப் த கெஸ்ட்டாக வெண்பாவையும் இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ப்ரைஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அடுத்ததாக ஹேமாவோட ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஹேமாவும் இப்போது ஸ்டேஜுக்கு வராங்க. ஸ்கூல் பிரின்சிபல் ஹேமாவுக்கு வெண்பாவை ப்ரைஸ் கொடுக்க சொல்கிறாங்க. வெண்பாவும் இப்போது ப்ரைஸை கொடுக்க போகிறாங்க ஹேமாவுக்கு. ஹேமா வாங்க மாட்டேன் அப்படின்னு மறுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா மைக் எடுத்து பேசுகிறாங்க ஹேமா. எனக்கு அம்மா கிடையாது, ஆனால் எனக்கு அம்மா இருந்தால் என் மேலே எவ்வளோ அன்பாக அக்கறையாக என்னை பார்த்துப்பாங்களோ அதே மாதிரி பார்த்துக்கிறாங்க என்னோட சமையலம்மா. இந்த ப்ரைஸை என்னோட சமையலம்மா கையிலேருந்து நான் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேமா அப்படி சொல்கிறத கேட்ட உடனே கண்ணம்மா எமோஷ்னலாகி கண் கலங்குறாங்க. கண்ணம்மாவை இப்போ ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க. வெண்பா கையில் இருந்த ப்ரைஸை வாங்கி கண்ணம்மா கையில் கொடுக்குறாங்க. கண்ணம்மா, பாரதி 2 பேரும் சேர்ந்து இப்போ அந்த ப்ரைஸை ஹேமாவோட கையில் கொடுக்குறாங்க. ஹேமா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வெண்பாவுக்கு பயங்கர கடுப்பாகுது. இந்த சின்ன பிள்ளை ஹேமா கூட என்னை இன்சல்ட் பண்ணிட்டாலே அப்படின்னு நினச்சி ரொம்ப கோபப்படுறாங்க. பாரதி வெண்பாட்ட மன்னிப்பு கேட்குறாரு. ஹேமா ஸ்டேஜில் அப்படி நடந்துப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை, மன்னிச்சிரு வெண்பா அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்திட்டு இப்போ தனியாக வந்து மன்னிப்பு கேட்குற பாரதி அப்படின்னு சொல்கிறாங்க வெண்பா. நீ எல்லாரும் முன்னாடியும் சொல்லியிருக்கணும் பாரதி, இந்த ப்ரைஸை என்னோட பொண்ணு டாக்டர் வெண்பா கையில் வாங்கினாதான் அந்த ப்ரைஸுக்கே வேல்யூ அப்படின்னு நீ அங்கே சொல்லியிருக்கணும் பாரதி அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே எதுவும் பேசாமல் அமைதியாக தானே இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்று பண்ணு பாரதி, கண்ணம்மா மேலே போட்ட டைவர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கிரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வருணோட பொண்ணு, உன்னோட பொண்ணு, அந்த கண்ணம்மா, நீனு எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோபமாக கிளம்பி போயிடுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.